ஆரம்பத்துல என்ன இருந்தது? ஒரு காலத்துல உலகமே இல்ல, நிலமும் இல்ல, கடலும் இல்ல, சூரியனும் இல்ல, மனிதர்களும் இல்ல. எல்லாமே வெறுமை, முழுக்க இருட்டு. அந்த நேரத்துல தேவன் மட்டும் இருந்தார். ஒரு நாள் தேவன் சொன்னார், ஒளி இருக்கட்டும். அட, அப்படின்னா என்னாச்சு தெரியுமா? உடனே ஒளி உருவானது. அதை பார்த்த தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த ஒளியை பகல்னு பேர் வைத்தார், இருட்டை இரவுன்னு பேர் வைத்தார். அப்படியே நாள் நாளாக வானம் உருவாக்கினார், கடல் உருவாக்கினார், நிலம் உருவாக்கினார், மரங்கள், செடிகள், பழங்கள் எல்லாம் வளரச் செய்தார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களெல்லாம் வைத்தார். மீன்கள், பறவைகள், மிருகங்கள் எல்லாம் உருவாக்கினார். இந்த எல்லாம் 6 நாள்ல நடந்தது. 7வது நாள் தேவன் ஓய்வெடுத்தார். முதல் மனிதன் இப்ப உலகம் ரெடியா இருக்கு, ஆனா மனிதன் இல்ல. அப்ப தேவன் மண்ணை எடுத்தார். அதை மனிதன் மாதிரி வடிவம் செய்து அதுக்குள் உயிர் ஊதினார். அப்படி உருவான முதல் மனிதன் ஆதாம். தேவன் அவனை ஒரு அழகான தோட்டத்துல வைத்தார். அந்த தோட்டம் பெயர் ஏதேன் தோட்டம். அட, அது என்ன மாதிரி தெரியுமா? நிறைய மரங்கள், ருசியான பழங்கள், ஓடைகள். அமைதி. ஆதாம் அங்க சந்தோஷமா வாழ்ந்தார். முதல் பெண். ஆனா தேவன் கவனிச்சார், ஆதாம் தனியா இருக்கான், அவனுக்கு துணை வேணும். அதனால் ஆதாம் தூங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய ஒரு எலும்பை எடுத்தார். அதிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். அவள் பெயர் ஏவாள். இப்ப இருவரும் சேர்ந்து ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு முக்கியமான கட்டளை, அந்த தோட்டத்துல எல்லா மரத்திலிருந்தும் பழம் சாப்பிடலாம். ஆனா தேவன் சொன்னார், ஒரு மரத்துல இருக்கிற பழம் மட்டும் சாப்பிடக்கூடாது. அது நல்லது கெட்டது அறியும் மரம். பாம்பு வந்து ஏமாற்றியது. ஒரு நாள் ஒரு பாம்பு ஏவாளிடம் வந்தது. அது கேட்டது, இந்த பழம் சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொன்னது? ஏவாள் சொன்னாள். தேவன் சொன்னார், சாப்பிட்டா நாம சாகிடுவோம். பாம்பு சிரிச்சு சொன்னது, அப்படி ஒன்னும் ஆகாது. இத சாப்பிட்டா நீங்க தேவன் மாதிரி அறிவு பெறுவீங்க. அதை கேட்டு ஏவாள் குழம்பினாள். பழம் ரொம்ப அழகா இருந்தது. அவளா அதை சாப்பிட்டாள். அதுக்கு பிறகு ஆதாமுக்கும் கொடுத்தாள். அவரும் சாப்பிட்டார். உடனே என்னாச்சு? அந்த நேரம்தான் அவர்களுக்கு புரிந்தது, நாம தவறு செய்துட்டோம். தேவன் சொன்னதை கேட்கல. அவர்கள் பயந்து மரங்களுக்குள் ஒளிந்துகிட்டாங்க. தேவன் வந்தார். ஆதாம், நீ எங்கே? ஆதாம் வெளியே வந்தார். தேவன் கேட்டார், நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழம் சாப்பிட்டியா? அப்பதான் எல்லாம் தெரிஞ்சது. அதன் விளைவு தேவன் சொன்னார், இனிமேல் மனித வாழ்க்கை எளிதா இருக்காது. வேலை செய்துதான் உணவு கிடைக்கும் வலி, கஷ்டம் இருக்கும். அதுக்கு பிறகு ஆதாம், ஏவாள் இருவரும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள். காயின் மற்றும் ஆபேல். பிறகு அவர்களுக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள், காயின், ஆபேல். ஆபேல் தேவனை உண்மையா நேசித்தான். காயின் பொறாமைப்பட்டான். ஒரு நாள் கோபத்தில் காயின் தன் தம்பி ஆபேலை கொன்றுவிட்டான். இதுதான் மனித வரலாற்றில் முதல் கொலை. மனிதர்கள் அதிகமாகினர். காலம் கடந்து மனிதர்கள் உலகம் முழுக்க பரவினார்கள். ஆனா அவர்கள் சண்டை, அநியாயம், பாவம் இப்படி வாழ ஆரம்பிச்சாங்க. தேவன் இதை பார்த்து வருந்தினார். ஆனா ஒருத்தர் மட்டும் நல்லவராயிருந்தார். அவரு நோவா. நோவா மற்றும் பெருவெள்ளம். தேவன் நோவாவிடம் சொன்னார், ஒரு பெரிய கப்பல் கட்டு. அது சாதாரண கப்பல் இல்ல, பெரிய பெட்டி மாதிரி ஒரு கப்பல். அதுக்குள் அவருடைய குடும்பம், எல்லா மிருகங்களிலும் ஜோடி ஜோடியாக அனைத்தையும் உள்ளே எடுத்துக்கொள்ள சொன்னார். பிறகு என்னாச்சு தெரியுமா? 40 நாள் 40 இரவு மழை, நிலம் முழுக்க பெருவெள்ளம். ஆனா நோவாவின் கப்பல் மட்டும் தண்ணீரில் மிதந்து காப்பாற்றப்பட்டது. வெள்ளம் இறங்கிய பிறகு மனித வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பித்தது. இதுதான் ஆதியாகமத்தின் ஆரம்ப பெரிய கதைகள். இதுல இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. பாபேல் கோபுரம், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு, இவையெல்லாம் சினிமா மாதிரி பெரிய ஸ்டோரி.